அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாக்குளம் அப்படின்ற ஏரியாவில் கலாவதி அப்படின்ற 54 வயசு பெண்மணி இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு வெங்கடேஸ்வரன் அப்படின்ற ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு வயசு 61 ஆகுது. இவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கார். இவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு வேறு வேறு இடங்களில் வந்துட்டு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க கலாவதியும் ஹஸ்பண்டும் வந்துட்டு தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. கலாவதி வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு கோயிலுக்கு போகிற பழக்கமும் இருக்குது. அதே மாதிரியே வயசு என்ன தான் வந்துட்டு 54 ஆயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து அதிகமாகவே இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு நாள், அதாவது ஜனவரி 19ஆம் தேதி 2025 அன்னைக்கு தான் வழக்கம் போல் கோயிலுக்கு போகிற மாதிரி ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதாவது கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் வந்துட்டு அயனிங் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனவங்க டைம் வந்துட்டு ஒரு 2:30 மணியை போல் கிளம்பி போகிறாங்க. ஆனால் டைம் வந்து ஒரு 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, வரவே இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர போகணும். ஸோ டைம் ஆகிறதுல வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாரு, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. ஸோ டைம் வந்துட்டு 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது. ஆனாலும் அந்த கலாவதி வந்து வர்ற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, கலாவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இவர் கால் பண்ணி பார்க்குறாரு. கலாவதி அங்கே வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க இங்கே வரவே இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அங்கேயும் வந்துட்டு இந்த கலாவதி வந்து வரவே கிடையாது. ஸோ டைம் ஆக இந்த வெங்கடேஸ்வரனுக்கு வந்து ரொம்பவே வந்து பயம் அதிகமாகுது. ஸோ தன்னோட ஒய்ஃப் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, இன்னும் வீட்டுக்கும் வர கிடையாதுன்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே போய்ட்டு போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்னோடய ஒய்ஃப் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போங்க, நாங்கள் வந்துட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறோம், அதே மாதிரி காலையில் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்து வெங்கடேஸ்வரன் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. காலையில் டைம் ஆகுது ஒரு 6 மணியை போலவே. என்ன தான் இருந்தாலும் தன்னோட ஒய்ஃப் காணாமல் போய் இன்னமும் எந்த தகவலும் கிடைக்க கிடையாது, வீட்டுக்கு வர கிடையாதுன்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸுக்கு திரும்பவும் கால் பண்ணி பார்க்குறாரு. வீட்டிலேருந்தே கால் பண்ணி என்னாச்சுங்க, ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கவே கிடையாது. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மாற்றானா நேரடியாக கிளம்பி வந்து வெங்கடேஸ்வரன் வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணுறாங்க. எதுக்காக வந்து போலீஸ் வந்து இந்த வீட்டை செக் பண்ணணும் அப்படின்னாக்க, போலீஸுக்கு எல்லார் மேலேயும் ஆக்சுவலாக சந்தேகம் இருக்கும். ஒருவேளை இந்த வெங்கடேஸ்வரனே கூட கொலை பண்ணிவிட்டு கூட கம்ப்ளைண்ட் இவரே கூட கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லை இது மாதிரி வந்துட்டு சர்ச் பண்ணும்போது வீட்டில் ஏதாவது தடயம் கிடைக்கலாம் அப்படிங்கிறக்காக இவங்க வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சோதனை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த கலாவதியோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சைபர் கிரைமில் கொடுத்து செக் பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க வந்து எத்தனை மணிக்கு கிளம்பி போனாங்கன்னு கேட்கும்போது 2:30 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்லேருந்து அந்த வீட்டிலேருந்து இவங்க வெளியில் போனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுக்கிறாங்க. இது எல்லாமே எடுத்து செக் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவங்க இங்கேருந்து ஸ்கூட்டியில் போன ரூட்டை வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி சிசிடிவியை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் எங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு கேட்கும்போது அயன் பண்ணுற கடைக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு வர்றதா சொன்னாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க போன ரூட்டை ஃபாலோ பண்ணும்போது அயன் பண்ணுற கடைக்கும் அவங்க போக கிடையாது, அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் யாரையும் மீட் பண்ண கிடையாது. இந்த ஸ்கூட்டி எங்கே போய் தான் நிற்கிது அப்படின்னு பார்த்தா, நேராக ஒரு காலேஜோட காம்பவுண்டு பக்கத்தில் போய்ட்டு அந்த ஸ்கூட்டி நிற்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூட்டி அங்கே நிப்பாட்டிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க போகிறது தெரியுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து ரிட்டன் வெளியிலே வரலன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக அந்த வீட்டுக்கு போய்ட்டு அந்த வீடு யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து ஆக்சுவலாக வாடகைக்கு வந்து விட்டுருக்காரு. அதில் வாடகைக்கு இருக்கிறவரோட பேர் வந்து சரத்குமார், 31 வயசு ஆகுது. ஸோ இந்த சரத்குமாரோட வீடுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. போலீஸ் வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு ஓனர்கிட்ட வந்துட்டு ஃபோன் நம்பரை வாங்கி அந்த நம்பரை வந்துட்டு கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த சரத்குமாரோட வீடு வந்துட்டு பூட்டி இருக்கிறனால கதவை உடச்சிட்டு வந்து உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது பாத்ரூம் கிட்ட வந்துட்டு இந்த கலாவதி வந்துட்டு இறந்த நிலையில் கிடக்கிறது தெரியுது. அதாவது அரை நிர்வாண கோலத்தில் வந்துட்டு கழுத்து இருபட்டு போய் இறந்து கிடக்குறாங்க. அதாவது கழுத்தில் வந்துட்டு மார்க் இருக்குது. அதனால் கழுத்து இறுக்கி கொன்னதாக வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது கண்ணில் பார்த்த உடனே அவங்களோட ஷால் வந்து பக்கத்துலேயே கிடக்குது. ஸோ இந்த ஷாலால் இறுக்கி வந்துட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே தெரியுது. அதே சமயத்தில் ஃபாரன்சிக் டீமும் வந்துட்டு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த சரத்குமார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவனோட கால் லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது இந்த வீட்டிலேருந்து சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்.
அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நேராக போலீஸ் போயிட்டு அந்த சரத்குமாரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய இந்த சரத்குமாரோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட இந்த சரத்குமார் யார் என்னன்னு சொல்லி ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த சரத்குமாரை பற்றி எல்லாருமே சொன்ன விஷயம், இவன் வந்து ரொம்ப தப்பான ஆள் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நிறையா பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த இறந்து போன கலாவதியோட ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், பக்கத்தில் இருக்கவங்களாம் இவங்களும் அடிக்கடி வந்துட்டு இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க, இவனோட வந்துட்டு அடிக்கடி இவங்க வந்து போகிறத நாங்கள் பார்த்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சரத்குமாரோட இவங்களுக்கு வந்து இல்லீகல் தொடர்பு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கலாவதியோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது அதுலேயே வந்துட்டு இந்த சரத்குமாரோட வந்துட்டு அடிக்கடி இவங்க வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 2 வருஷமாக வந்து இவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. இந்த பக்கம் இந்த சரத்குமார் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது இந்த கலாவதியை நீ தான் கொன்னியான்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லா எவிடன்ஸும் கிடச்சிட்டதுனால வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம என்ன தான் மறுத்தாலும் போலீஸ் வந்து விசாரணையில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு எடுத்த உடனே வந்துட்டு அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். நான் தான் வந்துட்டு கலாவதியை கொலை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே சமயத்தில் எப்படி கொலை பண்ணேன்னு கேட்கும்போது அதையும் ஓப்பனாக சொல்கிறான். அதாவது அவங்களோட ஷாலை எடுத்து வந்து கழுத்தில் இறுக்கி தான் நான் கொலை பண்ணேன்னு சொல்லி அதையும் உண்மையை ஒத்துக்கிறான். இந்த சரத்குமாரை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சரத்குமாரோட சொந்த வீட்டுக்கு போகிறாங்க. சொந்த வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு இந்த சரத்குமாரை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே அவனை பற்றி எங்ககிட்ட பேசாதீங்க, அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டோன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவன் எங்களுக்கு பிள்ளையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அப்பாவும் அம்மா வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவன் அப்படி என்ன தான் பண்ணனான்னு பார்க்கும்போது அவனோட 20வது வயசுலேருந்தே அவன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னா, வீட்டில் இருக்கும்போதே என்ன பண்ணுறான்னா, வீட்டில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச காசை எடுத்துகிட்டு போயிட்டு விபச்சாரம் பண்ணுறவங்களோட போயிட்டு உல்லாசமாக இருந்திருக்கான். அதே சமயத்தில் தான் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் இல்லை அப்படின்னா அந்த விபச்சாரம் பண்ணுறவங்கள வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு உல்லாசமாக இருந்திருக்கான். இது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சு போகுது. இதுக்கு மேலே நீ வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அவனோட 27வது வயசுலேயே துரத்திடுறாங்க. இந்த சரத்குமாரோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ்லையும் அதே மாதிரியே ஏகப்பட்ட பொண்ணுங்களோட வந்துட்டு இவன் பேசியிருக்கிறது தெரியுது. அவனோட மொபைல் வாங்கி செக் பண்ணுறாங்க, ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் ஷாக்கான தகவல் வந்து போலீஸுக்கு கிடைக்கிது. என்ன அப்படின்னா, அவனோட மொபைல் வந்து பல பொண்ணுங்களோட வந்து நிர்வாண ஃபோட்டோ இருக்குது. அவன் வந்து பல பொண்ணுங்களோட வந்துட்டு உல்லாசமாக இருந்த வீடியோவும் வந்து அதில் இருந்திருக்கு. அதே மாதிரியே இந்த கலாவதியோட வந்துட்டு நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்துருக்கான். இவன் ஆக்சுவலாக வந்துட்டு வயசு வித்தியாசம்லாம் பார்க்க கிடையாது, சின்ன பொண்ணுங்க, அதாவது காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களோட இவனுக்கு பழக்கம் இருக்குது. வெளியில் வந்துட்டு விபச்சாரம் பண்ணுறவங்களோட வந்துட்டு இவனுக்கு பழக்கம் இருக்குது. ஸோ எந்த ஏஜும் கிடையாது, அவனுக்கு தேவை உல்லாசமாக இருக்கணும், அவ்வளோதான். இவன் வந்துட்டு வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கி இது மாதிரி வந்துட்டு பொண்ணுங்களை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். இந்த மாதிரி உல்லாசமாக இருந்துகிட்ருக்கான். ஆனால் இந்த மாதிரி உல்லாசமாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரூம் எடுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அவன் பைக் ஓட்டுறது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆக்சுவலாக பணம் தேவை. வீட்டிலேருந்து கொடுக்க போகிறதில்ல. அப்போ அவனுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, அக்கம் பக்கத்தில் இருக்க நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கடன் வாங்கியிருக்கான். கடன் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகிருக்குன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் ஆக்சுவலாக கடன் வந்து அதிகமாகிடுச்சு. கடன் கொடுத்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பணம் வந்து இவங்ககிட்ட கிடையாது. ரொம்பவே பணம் கொடுத்தவங்க எல்லாம் நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிக்கும் போது சில விஷயங்கள் இன்னும் வெளில வருது. அதாவது இந்த கலாவதிக்கும் உனக்கும் எப்படி வந்து லிங்க் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நார்மலாக வந்து கலாவதியை ஒரு டைம் பார்க்கும்போது நார்மலாக பேசியிருக்கான். இந்த கலாவதியை வந்துட்டு பேசியிருக்காங்க. இந்த பேச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு கேஷுவலாக பேசியிருக்காங்க. இந்த கலாவதிக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு காம தேவைகள் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனாலும் இவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து இது வந்து கிடைக்கவே கிடையாது. ஸோ வெளியில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. அந்த டைமில் தான் இவன் கிடச்சிருந்துருக்கான். இவனுக்கும் அதே மாதிரி எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓகே, அவங்களோட நம்ம ஜாலியாக இருக்கணுங்கிறது தான் இவனோட கேரக்டராக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, இவன் தெரிஞ்சே என்ன பண்ணுறான்னா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்றான். இவங்களும் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பேசிக்கிட்டே வந்துட்டு 2 பேருமே ஒன்றா உல்லாசமாக இருக்காங்க. இது வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு ரெகுலராக வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதே மாதிரியே வந்துட்டு இவங்க வந்துட்டு காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கிட்ட வந்து ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு இவனோட ஒன்றா வந்து உறவு வச்சுக்கிறாங்க வீட்டில் வந்துட்டு. ஆக்சுவலாக வீட்டுக்கு பக்கத்தில் நிப்பாட்டினா தெரிஞ்சு போய்ட்டு நினச்சிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு இந்த கலாவதி வந்து ஸ்கூட்டி அங்கிட்டு நிப்பாட்டிட்டு வர்றது. இது வந்துட்டு வீட்டுக்காரருக்கு வந்து தெரியவே கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா, எப்போ கேட்டாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன், நான் வந்துட்டு காய்கறி வாங்க போகிறேன், அயன் பண்ண போகிறேன்னு சொல்லி மாற்றி மாற்றி பொய் மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் சொல்லும்போது எல்லாமே இவனை பார்க்குறக்காக ஆக்சுவலாக வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சரத்குமாருக்கு வந்து ஆக்சுவலாக கடன் தேவைகளை வேறு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. ரொம்பவே வந்து நெருக்கடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் பழகக்கூடிய எல்லாருக்கிட்டே வந்து காசு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனால்
எல்லாருக்கிட்ட இருந்து காசு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. காலேஜ் போகிற பொண்ணுங்கிட்ட மிஞ்சி போனால் 500 1000 இவ்வளோ தான் கிடச்சிருக்கும். ஸோ அங்கேயும் வந்துட்டு பெருசாக பணம் கிடைக்கல. அதே சமயத்தில் விபச்சாரம் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க தான் இவன்கிட்டருந்து பணம் வாங்கிட்டு போவாங்க, இவன் அவங்ககிட்டருந்து வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பணம் வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இந்த கலாவதி தான். ஸோ இவங்ககிட்ட பெரிய அமௌண்ட்டாக வாங்கி கடனை செட்டில் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான். இந்த மாதிரி வந்துட்டு இவங்க ரெகுலராக வந்து உல்லாசமாக இருக்கும்போது கலாவதி கிட்ட வந்துட்டு 3 லட்ச ரூபா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் கலாவதி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பணம் வந்துட்டு என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, அது வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான் பார்த்துக்கிறாரு. என்கிட்ட வந்து அதிகபட்சம் இந்த காய்கறி வாங்குறதுக்கான காசு, அயன் பண்ணுறதுக்கான காசு, இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ பணம்லாம் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ பணமும் இவங்ககிட்ட இருந்து கிடைக்க போகிறது இல்லைன்னு அவனுக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஒரு பக்கம் கடன்காரங்க ரொம்பவே வந்து நெருக்கடி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த டைமில் தான் இவன் யோசித்து என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி ஜனவரி 19ஆம் தேதி இவன் வழக்கம் போல் வந்துட்டு உறவு வச்சுக்கிறதுக்காக கலாவதி வந்து கூப்பிட்றான். இவங்களும் வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன், அயன் பண்ணுற கடைக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு வழக்கம் போல் இவனோட ரூமுக்கு வராங்க. 2 பேரும் உல்லாசமாக இருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, அவங்களோட ஷாலை எடுத்து கழுத்தை இறுக்கி கொலை பண்ணுறான். எதுக்காக கொலை பண்ணுறான் அப்படின்னாக்க, ஆல்ரெடி வந்துட்டு அவங்க வந்துட்டு செயின், இந்த கொலுசு இதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க, தோடு மூக்குத்தி இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நகையாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்தாக்க நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்னு சொல்லி அவன் யோசித்து தான் இந்த மாதிரியான ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இவங்களை கொலை பண்ணிவிட்டு பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூம் கிட்ட வந்துட்டு போட்டுடுறான். போட்டுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, அன்னைக்கு நைட்டே, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு நைட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் பொண்ணுங்களோட ஆக்சுவலாக அவனுக்கு பழக்கம் இருக்குது. அதில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. இவன் ஆக்சுவலாக உள்ள பாத்ரூமில் பாடியை வச்சுக்கிட்டே இங்கே வந்துட்டு இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கான். ஆனால் வந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது. அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. திரும்ப வந்துட்டு நைட் அவன் அங்கேயே தான் தூங்குறான். பாடியை வந்துட்டு உள்ளே தான் இருக்குது, பாடியை உள்ளே வச்சுக்கிட்டே வந்துட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா, நம்ம வந்து கடன் வாங்கினவங்களுக்கு கடன் செட்டில் பண்ணணுங்கிறக்காக அந்த நகை, வெள்ளி கொலுசு இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கிறத என்ன பண்ணுறான்னா, எடுத்துகிட்டு போயிட்டு வேக வேகமாக போய் ஒரு அடகு கடையில் வந்து அடகு வைக்கிறான். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஒரு 50,000 ரூபா இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அடகு வைக்கிறான். அடகு வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கடன் கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் செட்டில் பண்ணுறான். செட்டில் பண்ணிவிட்டு ஹாயாக வந்து ஒரு டீ கடையில் வந்துட்டு டீ குடிச்சிட்ருக்கான், ரொம்ப ஏதோ சாதித்த மாதிரி. அந்த டைமில் தான் வந்து போலீஸ் வந்து அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இவனுக்கு வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு கொலை பண்ணுறதுக்கு தைரியம் வந்திருக்கு? அதாவது நமக்கு கடன் தேவை இருக்குது, அதுக்காக கொலை பண்ணுனாக்கா அந்த நகையெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், ஆனாலும் போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருந்திருக்கு போல இருக்குது. போலீஸை வந்து அவ்வளோ முட்டாளாக நினச்சிருக்கானா என்னன்னு தெரில. இல்லை நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸ் அந்த அளவுக்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு தவறு பண்ணுவோம், அதாவது இல்லீகல் அஃபேரில் இருந்தாலோ இல்லை கொலை பண்ணாலோ போலீஸால் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாவில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்க, அவன் டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே அவனை தூக்கியாச்சு. இன்னும் அவங்க ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுருந்தாங்கன்னா நைட்டோட நைட்டாக கூட அவனை தூக்கியிருக்க முடியும். அதனால் போலீஸ் வந்து அவ்வளோ முட்டாளாலாம் நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் போலீஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சுலபமான விஷயந்தான். இந்த மாதிரியான தவறு பண்ணணுங்கிற எண்ணம் வரவே கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா தப்பு நீங்கள் பண்ணினீங்கன்னா 100% போலீஸால் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் முன்ன பண்ண டிலே ஆகலாமே தவிர கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இந்த சம்பவத்தில் ஆக்சுவலாக அந்த கலாவதியோட ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன மாதிரி மனநிலை இருந்திருக்கும்? தன்னோட ஒய்ஃபை வந்துட்டு இந்த மாதிரி தடம் மாறி போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபீலிங், அதாவது வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போகுது. விஷயம் வந்துட்டு எல்லா பக்கமும் தெரியறதும்போது தன்னோட ஒய்ஃபை பற்றி, தன்னோட குடும்பத்தை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? அவங்க ரொம்பவே அசிங்கமாக தான் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பையன் பொண்ணு அவங்களோட ஃபேமிலிக்குள்ளவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அசிங்கமாக தான் போயிருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக கலாவதி வந்து நினச்சி பார்த்துருக்கணும். அவங்க நினைக்காம பண்ணின ஒரு விஷயம் இந்த அளவுக்கு வந்து போயிருக்கு. சரி, ஓகே, கலாவதி மேலே என்ன தப்பு இருக்குது? அவங்களுக்கு ஆக்சுவலாக செக்ஸ் தேவை இருந்திருக்கு, அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க ஹஸ்பண்டால் முடியல, அதனால் வெளியில் போய் தேடி இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு முட்டு கொடுக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணுறது தப்பான விஷயந்தான். செக்ஸ் தேவை இருக்குனாக்கா கணவர்கிட்ட ஓப்பனாக பேசி அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமே தவிர ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வழியில் சரி பண்ணியிருக்க முடியும். அதை விட்டுட்டு செக்ஸ் தேவை இருக்குங்கிறக்காக கண்டவன்கிட்ட போனாக்க இதுதான் நடக்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நிறைய க்ரைம் விஷயம் நியூஸில் வர்றது, சினிமாவில் பார்க்குறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிருப்பாங்க. நம்ம கொலை பண்ணுனா தானே போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, இல்லீகல் அஃபேர்லேயே இருந்துக்கிட்டு வந்தோம்னா எப்படியும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆக்சுவலாக பண்ணுவாங்க. அதாவது இல்லீகல் அஃபேரில் பல பொண்ணுங்களோட இருப்பாங்க.
அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் சரி இல்லை மற்ற பொண்ணுங்களும் சரி, நீங்கள் ஆக்சுவலாக இல்லீகல் அஃபேரில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மாட்டுவீங்க. எப்போ மாட்டுவீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணியிருப்பீங்க. அங்கே அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அது மர்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஒரு லவ் பண்ணி ஒரு பொண்ணு வந்து ஏதாவது லவ் பண்ணுற பையனோட கூட ஓடி போயிருக்கலாம். அந்த மாதிரி டயத்தில் கூட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுத்தாங்கன்னா, அவன் யார் கூடலாம் பேசியிருக்காங்க, அவங்க யார் கூடலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கவுங்க கால் டீட்டெயில்ஸை தூக்குனாங்க அப்படின்னாக்க, சிலந்தி வலை போட்டு தூக்குற மாதிரி வந்து தூக்குவாங்க. சம்மந்தமே இல்லாத இடத்துல பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸை எடுக்கும்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு யாரோட பேசியிருக்கீங்க, எங்கெங்கே போயிருக்கீங்க, எந்த ஹோட்டலில் ரூமில் தங்கியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அக்கு வேறு அணிவராக வந்து போலீஸ் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பல பேர் மாட்டியிருக்காங்க. ஒரே கேஸில் 250 பேர் வந்து ஆக்சுவலாக மாட்டினாங்க. ஒரு மர்டர் கேஸில் 250 பேரை வந்து ஆக்சுவலாக பிடிச்சாங்க. ஆனால் 250 பேர் அந்த கொலையை பண்ண கிடையாது. ஆனால் அதில் சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு இந்த மாதிரி லிங்காக ஆக்சுவலாக சிலந்தி வலை மாதிரி மாட்டினதில் வந்து 250 பேர் மாட்டினாங்க. அந்த 250 குடும்பங்களுக்கும் அந்த விஷயம் பூரா தெரிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு புத்திசாலித்தனமாக யோசிச்சு பண்ணுறேன்னு சொல்லி இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது இருக்காதீங்க. ஸோ ஃபோன் நம்பரை நான் மாற்றி பேசுவேன், ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சினிமா டைலாக் பேசிகிட்டு இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் பேசுவேன், ஃபோன் நம்பர்லேயே நான் பேச மாட்டேன். வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பேசுவேன், இந்த மாதிரிலாம் நான் பேசுவேன் நீங்கள் நினைக்கலாம். இல்லை ஃபேக் ஐடி ஒன்று உருவாக்கி நான் பேசுவேன்னு நினைக்கலாம். நீங்கள் எப்படி பேசினாலும் ஈஸியாக தூக்கிடுவாங்க. அதனால் இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க. ரொம்ப 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 தப்பான விஷயம். அது உங்களையும் அழிச்சிடும், உங்கள் குடும்பம், உங்களை சார்ந்தவங்க எல்லாரையுமே அழிச்சிடும் டோட்டலாக. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. எத்தனையோ க்ரைம் கேஸ் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. அதோட எண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. லைஃப் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. இல்லை அப்படின்னா அதில் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. அது கொலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டது, தற்கொலையாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்க. லைஃப் மொத்தத்தில் முடிஞ்சுது. மிஞ்சி போனால் நீங்கள்லாம் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி கேஸில் சிக்குவாங்க, நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃபு முடிஞ்சு போயிடும். மற்ற எல்லாருக்கும் நீங்கள் யார் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு நியூஸில் வர ஒரு லைன், அது ஹெட்லைன் தான். அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பெரிய நியூஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னாக்கா நியூஸ் சேனலுக்கு ஏதோ ஒரு நிமிஷமாவது வந்துட்டு உங்களை பற்றி வந்து வீடியோ போடுவாங்க. அதுவும் பெரிய ஏதாவது இஷ்யூ போயிட்டுருக்கு அன்றைக்கி அப்படின்னாக்கா உங்களை அந்த நியூஸில் கூட போட மாட்டாங்க. கீழே ஒரு ஹெட்லைனில் வந்து சல்லுன்னு ஓடிடும். உங்களோட விஷயமே அவ்வளோதான், உங்கள் லைஃபே அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது போகவே போகாதீங்க. இல்லீகல் அஃபேரை பற்றி ஏன் அதிகமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, க்ரைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதிகபட்சமாக நடக்கக்கூடியது, அது மர்டராக இருக்கலாம், எல்லாமே க்ரைம் அப்படின்னாவே இல்லீகல் விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. அது காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று இல்லீகல் அஃபேரில் நடக்கக்கூடிய க்ரைம் தான் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அந்த இல்லீகல் அஃபேருங்கிறது உங்களை டோட்டலாக காலி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் போக வேண்டாம். சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஃபைனலாக இந்த வீடியோவில் பற்றின உங்களோட கருத்துக்கள் வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.